Vanakkam Geeks. இது வெறும் news enlightening their heartbeats. For new gadgets, new facts, and technology streets. Light up your day. Come on, join us. Drop your comment today. Vanakkam Geeks. Vanakkam Geeks. Vanakkam Geeks. Welcome to Phone Arena Tamil. ஓகே ஸோ இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக நத்திங் ஃபோனோட 3A ப்ரோவோட Q&A வட்சன் வந்து மெனக்கெட்டு ராப்பகலாக யோசிச்சு உருப்படியாக ஏதாவது கேள்வி தேடுவோன்னு கஷ்டப்பட்டு எடுத்து அனுப்பியிருக்கான். இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்க வேண்டிய நேரம் வந்திருக்கு. ஆமா சாமிகளா, ஆமா சொல்லு, நீ தான் சொல்லணும். இப்போ என்னன்னா, நீ வந்து கலாய்க்கிறல்ல, நீ ட்ரோல் பண்ணி கலாய்க்கிற, அது ட்ரோல்னு எடுத்துக்கிறாங்க. நல்லா இருக்குன்றதும் நீ ட்ரோலாக தான் கலாய்க்கிறங்கிறதும் உங்களுக்கு தெரியாம நிஜமாவே நத்திங் ஃபோன் எல்லாத்துலயுமே சூப்பரா தான் இருக்கு, விக்கி ப்ரோவே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. அப்படி பார்க்காதீங்க. இதெல்லாம் வந்து எப்படி OnePlusக்கு முட்டு கொடுக்கறனோ அதே மாதிரி நத்திங்க்கு இதெல்லாம் முட்டுகள். ஒரு ஃபோன் நல்லா இருக்கா நல்லா இல்லையா, எந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து அது நல்லா வேலை செய்யுது, எந்த டிபார்ட்மெண்ட்ல அது நல்லா வேலை செய்யல அப்படின்றத கிளியர் கட்டா நாங்க வந்து ரிவ்யூ வீடியோல சொல்லியிருப்போம். ஆமா, கரெக்டா. அண்ட் இப்போ ஒரு சில டிவிடிகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம வந்து சொல்லியிருப்போம், இந்த மாதிரி கேமரா அப்படின்னு வரும்போது நத்திங் வந்து எங்கேயுமே இல்லை, அவுட் ஆஃப் த பிக்சர் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். என்னதான் அது நல்லா ஓரளவுக்கு நல்லா எடுத்தாலும் அவங்க கொடுக்குற ஹைப்புக்கு அது வந்து சூட் ஆகலை அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அண்டு வேற சில விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கேமராவா இருக்கட்டும், சரி இப்போ ஒரு ஹைப்பு கொடுக்குறாங்க ஒரு ஃபோனுக்கு அப்படின்னா அந்த ஹைப்புக்கு அது ஒர்த்தா இருக்கா அப்படின்னு கேட்டால் அது இல்லை. ஆனால் இந்த டிவிடியை ஒரு ஃபன்னா கொண்டு போறதுக்கு நாங்க அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். இன்னை வரைக்கும் ஹெச்எம்டி பத்தி பேசுறதுக்கு எனக்கு டாபிக்கே கிடைக்காது. வாண்டடா உட்காந்து கூப்பிட்டு வச்சு எதையாவது பேசிட்டு இருப்போம். அதுவும் அதே தான், சும்மா ஏதோ நீங்க ஹெச்எம்டின்னு பேர் கேட்டா எல்லாரும் சிரிப்பீங்க. அதுவா வந்துருச்சா, இன்னும் அந்த பழைய கலவை போகலையா அப்படின்ற மாதிரி இருக்குமேன்ட்டு தான் ஹெச்எம்டி பத்தி பேசுறோமே தவிர, ஹெச்எம்டி நல்ல டிவைஸ் இப்போ ரீசெண்டா ஏதாவது செஞ்சாங்களான்னா நாங்களும் அப்படிப்பட்ட ஒரு ஹோப்போட தான் ஃபியூஷன் எடுத்து யூஸ் பண்ணலாம்னு ஆசைப்பட்டோம். வரத்தும் ரொம்ப பெரிய ஒரு கியூரியாசிட்டியோட, ஏன்னா அவன் நிறைய டிஃப்ரெண்டாக தான் பார்த்தா கியூரியஸாக தூக்கிட்டு போவான். தூக்கிட்டு போன கையோட திரும்ப எடுத்துட்டு வந்து தேங்க்ஸ்ரா அப்படின்னு பார்த்தியா, அதுதான் ப்ரௌட் மூமெண்ட்டு அப்படின்னு. இந்த கருமத்தை எதுக்கடா செஞ்சீங்கன்னு கேட்டான். எனக்கு எங்கடா தெரியும், அப்படிதான் இருந்தது. ஸோ இதுதான் என்னன்னா, இப்போ டிவைஸ்னு வரும்போது நான் என்ன நினச்சேன், சிம்பிளாக சொல்கிறேனே, இப்போ உங்கள் எல்லாரும் மைண்டையுமே நான் ட்ரிகர் பண்ணுறேன். இந்த இடத்துல நல்லா யோசிங்க. ரொம்ப வருஷமாக இருக்கிற ரெட்மி அண்ட் அதை தொடர்ந்து ரொம்ப வருஷமாக இருக்கிற ரியல்மி, இவங்க ரெண்டு பேருமே வந்து டெலிஃபோட்டோ, பெரிஸ்கோப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் ப்ளஸ் இன்னும் பெட்டரான பில்டு குவாலிட்டி இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் எல்லாம் உள்ளே கொண்டு வந்து சார்ஜிங்கில் ஃபாஸ்ட்டான சார்ஜிங் ப்ளஸ் உங்களுக்கு சிலிக்கா கார்பைட் லேட்டஸ்ட் பேட்டரி டெக்னாலஜி இது எல்லாத்தையும் கொண்டு வந்த இந்த ஃபோன்ஸை நம்ம கழுவி ஊற்றிருக்கோம். ஓகேயா, இது நான் இன்னும் சொல்ல போனால் எப்படின்னா, இந்த ஃபோன் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னா வட்சன் தான் யூஸ் பண்ணான். சரியா, நான் இனிமேல் யூஸ் பண்ணா மேபி ஒரு சில பாயிண்ட்ஸ் நான் எடுத்து சொல்லலாம். ஃபேக்ட் என்னன்னா, இந்த டிவைஸ் எல்லாமே நம்ம வந்து பாரபட்சம் பார்க்காம அடிக்கிறோம். உங்களே சேர்த்து தான் சொல்கிறேன், ஆடியன்ஸான நீங்கள் அடிக்கிறதுனால தான் நாங்கள் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது தெரியுமா. சில சமயங்களில் 20 கமெண்ட் வருது, 20 கமெண்ட்டில் 15 பேர் வந்து ரியல்மி நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறீங்கன்னு வைங்க. நான் வந்து நிஜமாவே யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கே சந்தேகம் வந்துடுது, நிஜமாவே ஒருவேளை நல்லா தான் இல்லை போல, நம்ம தான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறோமோ. இப்போ நான் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன்னு வைங்களேன், இந்த 15 பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அவர் காசு வாங்கிட்டாரியா அப்படின்வாங்க. ஃபேக்டா இல்லையா? இந்த மாதிரி எவ்வளோ பிரச்சனை வருது. சரி, இப்போ கேள்வி என்னன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 மாதம் இருக்கும், ஆமாம் டிசம்பர் மாதம் டைமில் நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருப்போம். அப்போ நான் சொல்லியிருப்பேன், அனுஜ் வந்து ஏதோ எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு அப்படின்னு. அனுஜ் ஆஸ் அ பர்சன் தான் நான் பார்க்குறேன், அவரும் ஒரு எந்தூசியாஸ்ட். அந்த மாதிரியான ஆஸ்பெக்டில் நான் எடுத்து பார்க்கும்போது அவர் வந்து சொல்கிறாரு, பிஹைண்ட் த சீனு ஒரு இப்போ எப்படி போயிட்டு இருக்கு இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு ஆஃப்லைன் மார்க்கெட்லேயும் நான் கம்பீட் பண்ணணும், ஆன்லைன் மார்க்கெட்லேயும் நான் கம்பீட் பண்ணணும். நான் சாம்சங் அளவுக்கு மசில் ஃப்ளெக்ஸ் பண்ண முடியாது. சாம்சங் ஒரே ஃபோனை எஃப்ங்கிறான், அதே ஃபோனை எம்ங்கிறான், அதே ஃபோனை ஏங்கிறான். ஏன்னு கேட்டால் ஒரு 10,000 ரூபா வித்தியாசம் வருது. ஏ சீரிஸ்ன்னு எடுத்துக்கிட்டா 10,000 ரூபா வித்தியாசம் வருது. எம் சீரிஸ், எஃப் சீரிஸ்னா 10,000 ரூபா கம்மியாக இருக்குது. இப்போ ஏ சீரிஸ் எங்கடானா ஆஃப்லைனுக்கு போகுது. ஆஃப்லைனில் யார் கூட கம்பீட் பண்ணுதுன்னு கேட்டால் ஓப்போ, விவோங்கிறாங்க. ஆன்லைனில் யார் கூட கம்பீட் பண்ணுதுன்னு கேட்டால் அந்த இடத்துல வந்து என்ன ஆகும்னா, உனக்கு ரெட்மி, போக்கோ, ரியல்மி இந்த மாதிரி இப்போ நத்திங்கோட சிஎம்எஃப் இது கூட கம்பீட் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஸோ இவங்களுக்கு அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது, பட் எங்களுக்கு இல்லை. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, பேலன்ஸ்டாக கொண்டு போனோம். அப்படி இல்லைனா ப்ரீமியமாக தான் டெலிவர் பண்ண முடியும். அதனால் எங்களோட டிவைஸோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நான் கஷ்டப்பட்டு உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். காசு வாங்கிட்டியான்ட்டீங்க ஒரே வார்த்தையில். சரி, இப்போ ரியாலிட்டிக்கு வரேன். இந்த ரெண்டு டிவைஸையுமே ரியாலிட்டி செக் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். இத்தனை நாளா இது ஒரு ஜோக்கு, இமானுவல் ப்ரோ நானும் பேசிட்டு இருக்கோம். அப்போ இமானுவல் ப்ரோ தான் சிரிச்சிட்டு இருந்தாங்க. இவ்வளவு நாளா இந்த போனெல்லாம் அசிங்கப்படுத்திட்டோம். ஆனா இது ரியல்மி 14 Pro Plus. இந்த போன்லாம் அசிங்கப்படுத்திட்டோம். ஒருவேளை இந்த போன் வந்ததுக்கு அப்புறமா இப்போ பிக்சல் 8 மரியாதை கூடுதோ ப்ரோன்னு ஒரு கேள்வி கேட்டார் என்கிட்ட.
ஏன் ப்ரோ அப்படின்னா அதெல்லாமும் இப்போ 35,000 தானே ப்ரோ இருக்கு, கன்சிஸ்டன்சி இருக்கு, அதில் ஃபிளாக்ஷிப் ப்ராசஸர் இருக்கு, இது 7S Gen 3 தானே. அதை கம்பேர் பண்ணும்போது அப்போ கன்சிஸ்டண்டாக இருக்கக்கூடிய ஒரு ஃபிளாக்ஷிப் ப்ராசஸரோட 7 வருஷம் அப்டேட் கொடுக்கக்கூடிய அந்த ஃபோன் நல்ல ஃபோன் தானே ப்ரோன்னு ஒரு கேள்வி கேட்டார். வாசலில் விட்ட செருப்பை ஏன் ப்ரோ உள்ளே கொண்டு வந்தீங்கன்னு கேட்டேன். சரியா, அப்படிதான் இருந்தது. சரியா, இதை வந்து நான் பேசியிருந்தேன்னு வைங்களேன், பிக்சல் கிட்ட ஒரு காசு வாங்கிட்டாரு, கூகுள் இவருக்கு ஒரு பெட்டி அனுப்பிட்டாங்க போல அப்படின்னு சொல்றீங்க. இந்த விமர்சனங்கள் வந்து நான் எப்பயுமே கன்ஸ்ட்ரக்டிவா பார்க்குற ஆள் தான். ஆனா காசு வாங்கிட்டாரு நீங்க போறதை என்னைக்குமே யாராலையும் கன்ஸ்ட்ரக்டிவா பார்க்க முடியாது. ப்ரோ பிக்சலை நீங்க வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அது நல்ல ஃபோன் நீங்க சொல்றீங்க. ஆனா அந்த ஃபோன் ஹீட் ஆகுது, அதுல நெட்வொர்க் ரிலையபிலிட்டி இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்களே, அதை பத்தி உங்க கருத்து என்னன்னு நீங்க கேட்டீங்கன்னா வந்தாரு பாரு, எவ்வளவு அழகான ஒரு கேள்வி கேட்டிருக்காரு பாரு. அப்படி பார்ப்பேன். ஆமா, அதை டெஸ்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு சில விஷயங்கள் நிஜமாவே தெரியுது ப்ரோ. எங்க ஏரியாவில் நெட்வொர்க் நல்லா இருக்கு, உங்க ஏரியாவில் நல்லா இல்லைன்னா கஷ்டம் தான். ஆனா இப்போ ஃபேக்ட் என்னன்னா 7S Gen 3 வந்த இந்த ஃபோனை யாருமே திட்டுறதை நான் அவ்வளோவா பார்க்க முடியறது இல்லை. இருக்கிறதுலேயே என்னமோ உலகத்திலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிசைன் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ட்விட்டர் பக்கம் போனாலும் எங்கே போனாலும் எனக்கு இது எப்படி இருக்குன்னா, அந்த அரசியலில் நீங்கள் பார்க்கலாம், களத்தில் போய் இறங்கி ஒரு சில கட்சியில் வந்து தொண்டர்கள் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டை யூஸ் பண்ணுறேன்னு ட்விட்டர்லையும் யூடியூப்லையும் ஃபேஸ்புக்லையும் மட்டும் சுற்றிக்கிட்டு இருக்கிற ஒரு டீம் இருக்குல்ல, அந்த டீம் தான் நான் நத்திங் டீம்னு சொல்லுவேன். நிஜத்தில் வந்து ஒரு கன்சியூமர் கையில் கொண்டு போய் கொடுத்தா அதை எப்படி பார்ப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கும் நான் இப்போ ரீசெண்டாக ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். பக்கத்து வீட்டில் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆண்டி இருக்காங்க, எங்கள் வீட்டில் என் அம்மா என் கூடயே இருக்காங்க, என் ஒய்ஃப் இருக்கா, அவங்க கிட்டலாம் டக்குன்னு போய் இப்படி காமிச்சேன், இந்த ரெண்டுத்தில் எது பிடிச்சிருக்குன்னு. சரி இந்த ஃபோனுக்கு ஏன் நீ வந்து பேக்கில் பீல் பண்ணியிருக்கேன், நாங்கள் என்ன பீலை நான் ஏன் பண்ண பீலு, நான் அதெல்லாம் எதுவும் பண்ணல. ஏன்னு கேட்டால் நான் பிக்சல் 4க்கு டிரான்ஸ்பரண்ட் வீடியோ போட்டேன்ல, அந்த மாதிரி நான் ஏதோ பண்ணிட்டு எடுத்துட்டு வந்துட்டேன்னாங்க. அந்த மாதிரிலாம் நான் எதுவும் பண்ணல, இது பிராண்டட் தான் பண்ணியிருக்கு, ஏன் இன்கம்ப்ளீட்டாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு கேள்வி, இன்கம்ப்ளீட்டாலாம் இல்லை, எங்கள் லைட் இருக்குது தெரியுமான்னு. நான் இப்படி தானே ஃபோன் யூஸ் பண்ணுவேன், எனக்கு லைட்டு தெரியாதேன்னாங்க. இல்லை இப்படி திருப்பி வச்சிங்கன்னா உங்களுக்கு இங்கே டைமர் ஓடும் தெரியுமா அப்படின்னு. இல்லை நான் டைமர் பார்க்கறது இல்லை, டைமர் நான் போட்டேன்னா நான் சமையலுக்காக 5 நிமிஷம் டைமர் போட்டேன்னா சமையல் பண்ணுவேன்னா டைமர் லைட்டை பார்ப்பேனான்னு கேட்டாங்க. சரியா, 5 நிமிஷத்தில் இப்போ வந்து அது வேகணும் அப்படிங்கிறதுக்கு 5 நிமிஷம் இந்த சைடு ஒன்று வேகுது, இந்த சைடு இன்னொரு ஐட்டம் ரெடி பண்ணுறாங்கன்னும் போது நான் டைமர் போட்டேன்னா, பொதுவாக இதுக்கு முன்னாடி நான் டைமர் 5 நிமிஷம் போட்டேன்னா எல்லா ஃபோனுமே அதுக்கப்புறம் பீப் அடிக்குங்க, வைப்ரேட்டும் ஆகும். அப்போ எனக்கு அதுவே போதும் தானே, எதுக்கு இந்த லைட்டுன்ற கேள்வி எங்கள் அம்மா என்கிட்ட கேட்கும்போது, இவ்வளோ யோசிக்கிறியா மம்மி, அப்படிதான் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த 2 ஃபோனையும் காட்டுறேன். ரியல்மியை நம்ம எப்பயுமே பாரபட்சமாக அடிக்க காரணம் என்ன தெரியுமா, இவனுங்களும் தேவையில்லாமல் ஐஃபோனை கூட்டு வந்து கம்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதில் 120X இருக்குங்கிறதுக்காக 25X தான் 16 Pro Max போகுது, வேஸ்ட்டு பார்த்தீங்களா அப்படின்னு ஈவெண்ட்டில். எப்பா மற்ற விஷயம் எதையுமே பேச மாட்டேறியாப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும், அதை மட்டும் பேசிட்டு ஓடி போயிடுவாங்க. OnePlus ரீசெண்ட் ஈவெண்ட்டில் பாருங்கள், அப்படியே யூஐ வச்சு விளாண்டு காமிச்சிட்டு இருந்தான். அடுத்த வருஷம் யூஐ மட்டும் அவன் மட்டும் எதுவும் பேசாமல் மட்டும் இருக்கட்டும், கசக்கிடுறான் அவனை நான். ஏன்னா இப்போ 1UI 7 வேற மாதிரி ஆயிடுச்சு. 1UI வந்து இப்போ குட்லாக்கை பற்றி மட்டுமே அவங்க 2 மணி நேரம் ஈவெண்ட் பண்ணலாம். குட்லாக்ல இருக்க எதுவுமே இல்லைன்னா வா வண்டி போடுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு குட்லாக்ல ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்துருச்சு. அப்போ இது எனக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு பிராண்டும் அவங்களோட யூஎஸ்பியை வச்சு தான் வியாபாரம் பார்க்க முடியுங்கிற விவரம் எனக்கு இருக்கு. ஆனால் பார்க்குற ஆடியன்ஸ் உங்களுக்கு இருக்கா? அப்போ நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, இந்த மாதிரியான பாயிண்ட்லாம் எடுத்துகிட்டு வந்தா இவருக்கு சாம்சங் பிடிக்கும் போல, சாம்சங்க்கு சொம்படிக்கிறாரு. அதோட கொடுமை என்ன தெரியுமா, நான் வந்து யதார்த்தமா இந்த இடத்துல ரிவ்யூ பாயிண்ட்ல பேச சொன்னா, ஒரு டிவைஸை ரிவ்யூ பண்ணணும், அந்த டிவைஸ்க்கு ஃபீட்பேக் கொடுக்கணும்னு சொன்னா, அந்த டிவைஸ் எப்படி இருக்குன்னு மட்டும் தான் பேசுவேனே தவிர, அந்த டிவைஸ் அந்த பிரைஸ் ரேஞ்சில் இருக்கிற அந்த பிராக்கெட்ல இருக்கிற டிவைஸோட எப்படி இருக்குன்னு பேசுவேனே தவிர, இப்போ அதுக்காக இவன் பேசினான்றதுக்காக 16 Pro Maxோட கம்பேர் பண்ணி நான் வீடியோ போட்டுமா? 16 Pro Max இருக்கு, நான் என்ன பண்ணட்டுமா வீடியோ அந்த மாதிரி? 16 Pro Maxையும் வச்சுக்கிட்டு இதையும் வச்சுக்கிட்டு ரெண்டுமே எப்படி இருக்கு, பேட்டரி லைஃப்ல எது நல்லா இருக்கு, பேட்டரி சார்ஜிங்ல எது நல்லா இருக்கு, எதுல கேமரா நல்லா இருக்கு, எதுல பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு, எதுல ஆப் ஓப்பனிங் க்ளோசிங் நல்லா இருக்கு, எல்லா ஆஸ்பெக்ட்லயும் எடுத்துட்டு போட்டுமா? இதை தான் நான் சொல்ல வரேன். எப்படின்னா ரிவ்யூ இல்லாட்டி ஃபீட்பேக் இல்லாட்டி ஒப்பீனியன் வந்து அந்த ப்ராடக்ட்டை பற்றி மட்டும்தான் இப்போ பேசுவோம். அதே பட்ஜெட்டில் இருக்கிற வேற ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை ரெஃபரன்ஸ்க்கு வேணா எடுத்துகிட்டு வருவோம், அவ்வளோதான். ஆனால் இங்கே என்ன ஆயிடுதுன்னா, ஒருத்தர்கிட்ட நான் சொல்கிறேன் X200 Pro வாங்கட்டுமா இல்லாட்டி 16 Pro Max வாங்கட்டுமான்னு ஒருத்தர் வராரு. எதுக்கு ப்ரோன்றது தான் என் கேள்வியாக இருக்கும். ஆமாம், எனக்கு சோஷியல் ஆப்ஸ் பிடிக்கும்னு அவர் சொன்னாருன்னா கூட நிறைய பேருக்கு ஜோக்காக இருக்கலாம். எனக்கு என்ன தோணுன்னா, கரெக்டு, சோஷியல் ஆப் iOSல தானே நல்லாயிருக்கும், காலகாலமாக அப்படி தான் இருந்திருக்கு, அப்போ அது ஒரு வேலிடான பாயிண்ட்டு, நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். அடுத்து அவர் சொல்கிறாரு, ப்ரோ நான் நிறைய வீடியோ எடுப்பேன். ஆஹா, அடுத்த பாயிண்ட் ரொம்ப சாலிடான எவிடன்ஸாக இருக்கு, அப்போ நீங்கள் ஐஃபோன் தான் ப்ரோ அப்படின்னு நான் சொல்கிற மாதிரி இருக்கும். இப்போ குறுக்க ஒருத்தர் ஓடியாரு அங்கேருந்து வேகமாக, நானே X200 Pro தான் வச்சுருக்கேன், வீடியோ சூப்பராக எடுக்குது, சும்மா உனக்கு தெரியாத உருட்டாத அப்படின்றது. இப்போ கேள்வி இங்கே என்னன்னா, நான் ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு ஜெனரிக்காக ஒரு சில விஷயங்கள் பேசும்போது X200 Pro நல்லா இருக்கான்னு சொல்லி அந்த டாப்பிக்கை மட்டும் எடுத்து பேசும்போது வித்தியாசங்கள் இருக்கும். X200 Pro நல்லா இருக்கா அப்படின்னா கேமரா வேற லெவல், போட்டோகிராஃபி செம, வீடியோல இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, இப்படி பேசுவேன். X200 Pro as a flagship, X200 Pro as a flagship இப்போ வேற ஒரு வீடியோல பேசும்போது
அது ஒரு நல்ல ஃபிளாக்ஷிப் ப்ரோ வாங்கலாமான்னு கேட்கும்போது வீடியோவில் அது கொஞ்சம் அந்த அளவுக்கு இல்லை ப்ரோ. ஏன் இப்போ அந்த வீடியோவில் அந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்ல தோணுது? எல்லாத்துக்குமே ஒரு பெஞ்ச் மார்க் இருக்கு. இப்போ ஐஃபோனை நம்ம என்னைக்காவது ஒரு நாள் கூப்பிட்டு ஜூம் ஃபோட்டோனா ஐஃபோன் தாங்க, போர்ட்ரேட் ஃபோட்டோஸ்னா ஐஃபோன் தாங்க, மேபி வெஸ்டர்ன் மீடியாவில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் வேணா அப்படி சொல்லலாம், இது போர்ட்ரேட் ஃபோட்டோஸ்னா ஐஃபோன் தான். சீரியஸாக சொல்கிறேன், போர்ட்ரேட் ஃபோட்டோஸில் ஏன் நார்மல் ஃபோட்டோஸில் இதுக்கு முன்னாடி இதே சேனலில் என்னோட சேனல்லையும் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், 13 Pro ஒரு பிள்ளை ஆசையாக வாங்கிச்சு, நத்திங் ஃபோன் ஒன்று அதை பீட் பண்ணிச்சுன்னு சொல்லியிருப்பேன். 13 Pro ஐஃபோன் அதை வந்து ஃபோட்டோகிராஃபி ஆஸ்பெக்டில் 2x ஃபோட்டோ எடுக்கும்போது நத்திங் ஃபோன் 1 பீட் பண்ணிச்சுன்னு நான் சொன்னேன். ஸோ இந்த மாதிரி நிறைய டேட்டாவை நானே கொடுத்துருக்கேன். இங்கே அனுபவத்தை வச்சு மட்டும்தான் நம்ம கொடுக்குறோமே தவிர அந்த இடத்துல நத்திங்க்கு சூப்பர்னு சொல்லிட்டா உடனே கால்பே எனக்கு வந்து பே பண்ண போகிறது கிடையாது. இந்த பேப்பை என்னடான்னு பார்த்தா இல்லை மேக்ரோ இருக்குன்னு சொல்கிறான். அவன் மேக்ரோ சாம்பிள் ஏதாவது எடுத்து போட்டிருப்பானா? நான் மெனக்கட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டேன், 1.5 மணி நேரம் ஆச்சு எனக்கு. வெயிலில் சுத்தம் போது மட்டும்தான் நல்லது எடுக்க முடிஞ்சது அந்த ஃபோட்டோலாம். அந்த ரியாலிட்டி செக் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது இல்லை. ஸோ இப்போ அதுக்கு தான் சொல்ல வரோமே தவிர வேற எதுவுமே கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ப்ராடக்ட்டை பற்றி நாங்கள் இங்கே பேசும்போது அந்த ப்ராடக்டோட ஒப்பீனியன், அந்த ப்ராடக்டோட ஃபீட்பேக்னு வரோம்னா அப்போ அந்த ப்ராடக்ட் பற்றி மட்டும் தான் பேசுவோம். அதே ப்ரைஸ் ரேஞ்சில் வேறு ஏதாவது இருந்ததுன்னா இன்க்ளூட் பண்ணுவோம். நீங்கள் இன்கேஸ் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருக்கீங்கன்னு வைப்போம். இப்போ நான் சொல்ல போனால் இப்போ இந்த ஃபோனை பற்றி பேசும்போது குறுக்கால 12R இப்போ கூட்டு வர முடியுமா முடியாதா? 12R இப்போ 28,000 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் OnePlus 12R அந்த பட்ஜெட்டுக்கு கூட்டு வர முடியுமா முடியாதா? இதான் யதார்த்தமான கேள்வி. நான் இப்போ கன்க்ளூஷன் பண்ணும்போது கன்க்ளூஷனில் நான் வந்து கண்டிப்பாக என்ன பண்ண வேண்டியதாக இருக்குன்னா 3A Pro எந்த அளவுக்கு நல்ல ஃபோன், அதே சமயம் 3A Proக்கான ஆல்டர்னேட்டிவ்லாம் எந்த அளவுக்கு நல்ல ஃபோன். ரெட்மியில் 14 Pro Plus இருக்குது. ரெட்மி 14 Pro Plusல ஃப்ரண்ட்டில் 4K கிடையாது, ஆனால் இதில் 4K இருக்குது. சப்போஸ் நீங்கள் 4K வீடியோ எடுப்பேன், ஸ்டாட்டிக்காக வச்சு எடுப்பேன்னா அப்போ இது வந்து கண்டிப்பாக அதோட பெட்டர் தான். ஆனால் அதே சமயம் நான் கேமிங்காக தான் வாங்க போகிறேன்னு ஒரு சிலர் வருவாங்க. கால்பே கூச்சம் இல்லாமல் சொல்லலாம், சரியா? அந்த லான்ச் ஈவெண்ட் எவ்வளவு பேர் பார்த்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. அது வந்து ப்ரீ ரெக்கார்டட் ஷோ தான். ஒரு 1/2 மணி நேரம் வீடியோ மாதிரி போட்டு கீழே ஒரு டிஜே வேற என்னடான்னா அவன் வந்து பங்கர்ல உட்காந்துட்டு அவன் பாட்டுக்கு ஆடிட்டு இருந்தான். அந்த மியூசிக்கை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மேலே ஒரு 3 பேர் உட்காந்து இவங்க ஸ்டோர்ல பேசிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கால்பே சொல்லுவாப்ல, கேமிங்லாம் ட்ரை பண்ணலாம், நல்லா தான் இருக்கும், நான் ஆக்சுவலாக கேமிங்லாம் ட்ரை பண்ணேன், யூ கேன் பிளே கேம்ஸ் அப்படின்னு சொல்லி. எனக்கு தான் தெரியும் ஐ கேன் பிளே கேம்ஸ். 6,000 ரூபா ஃபோனில் கூட தான் எல்லா கேமும் இன்ஸ்டால் ஆகும். எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்குல்ல. இப்போ 12R இப்போ கேமிங்னு ஒருத்தர் கேட்டு வருவார், அவர்கிட்ட போயிட்டு நான் 12R இல்லாட்டி 3A Pro தான் நான் யோசிச்சு சொல்ல வேண்டியதாக இருக்கும். ஏன்னா 12R இதே பட்ஜெட்டில் இருக்குன்னு. இப்போ நான் இதை சொன்னேன்னா உடனே நீங்கள் சொல்லுவீங்களா, இவருக்கு நத்திங் மேலே வன்மோ அதனால தான் 12R சொல்கிறாரு அப்படி சொல்லுவீங்களா? கான்டெக்ஸ்டையும் புரிஞ்சுக்கணும்ல. அப்போ இதுதான் வேதனையாக இருக்குது. ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்னு கிடையாது, இது வந்து ஒரு கிரே ஏரியா டோட்டலாக. அது கிரேயும் கிடையாது, கலர்ஃபுல் ஏரியா. நல்லா பார்க்கணும் அவங்க கலரை கரெக்டாக பார்க்காம கலர் பிரைட்னஸ்னால் நான் என்ன பண்ணுறது? பிளைண்ட்னஸ்லேருந்து வெளில வாங்க. உங்கள் எல்லாருக்காகவும் வந்து மெனக்கட்டு நாங்கள் பேசும்போது இருக்க மிஸ்டேக்ஸை நாங்கள் அக்னாலேஜ் பண்ணி அக்செப்ட் பண்ணி முன்னாடி போயிட்டு இருக்கோம். சில ஏரியாவில் நாங்கள் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம், நீங்கள் கமெண்ட்டில் சொல்லும்போது அதை ரெகனைஸ் பண்ணி ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோன்னு சொல்லி அந்த கமெண்ட் எடுத்து ஏன் படிக்கிறோம்? எங்களுக்கு ஈகோ இருந்ததுன்னா நாங்கள் அந்த கமெண்ட்டை அழகாக அமைதியாக அப்படியே மறைச்சு விட்டுட்டு அமைதியாக நடந்து போகலாமே. எங்களுக்கு அப்படிலாம் கிடையாது. உங்ககிட்ட தான் நிறைய கற்றுக்குறோம் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். எங்ககிட்ட இருந்து நீங்களும் ஏதாவது எத்திக்கலாக கற்றுப்பீங்கன்னு பார்த்தா கடைசி வரைக்கும் எதுவும் கற்றுக்காம சும்மா கற்றுக்கிட்டு இருக்கீங்க. இதுதான் வேதனையாக இருக்குது. சரி, கமெண்ட்ஸ்குள்ளே போமா? தாராளமாக போகலாம். சச்சின் பி, சியா ப்ரோ நத்திங் ஃபோன் 3A Pro or OnePlus 12R பத்தியா? ஆனால் இந்த இடத்துல கான்டெக்ஸ்ட் கம்பேரிங் இன் கேமரானா உங்களுக்கு பிரைமரி சென்சார் 12R மாசாக இருக்குது, ஆனால் மற்ற சென்சார்ஸ்லாம் தலைவன் தான். சரியா? மேக்ரோ எடுக்கணுமா, இதால் தான் எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் இருக்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் 12R எப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் டாப் நாச், பில்டு குவாலிட்டி டாப் நாச், ஒயர்லெஸ் சார்ஜிங் ஆப்ஷன் இருக்க போது, ஒயர்லெஸ் சார்ஜிங் நம்பர், இது ஒயர்டு சார்ஜிங், ஃபாஸ்ட் ஒயர்டு சார்ஜிங் இருக்க போது, பெரிய பேட்டரி இருக்க போது, LTPO பேனல் இருக்க போது. ஸோ இந்த மாதிரியான அட்வான்டேஜஸ் 12Rல இருக்கு. சொல்ல போனால் IR பிளாஸ்டர் இருக்க போது. சரியா? கரெக்ட் தான். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஆனால் எனக்கு வந்து ஜூம்டு ஃபோட்டோஸ் ஓரளவுக்கு 10x வரைக்கும் நல்லா எடுக்கணும் ப்ரோ டே டைமில். இதையும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஜூம்டு ஃபோட்டோஸ் நல்லா எடுக்கணும்னு யாரும் கிளம்பி வந்துடுவாங்க. இது எங்கே அப்புறம் நைட் டைமில் நல்லா எடுக்குதுன்னு இன்னொரு யார்கிட்டே இருக்கும். அவங்க வந்து ஒரு நைட் டைமில் ட்ரை பண்ணாங்கன்னா இது என்ன பண்ணுன்னா 3x வரைக்கும் பார்த்தோன்னா உனக்கு நைட் மோட கிக்கின் பண்ணும். ஆட்டோ மோடில் நீ எடுத்தாலே லைட் கம்மியாக இருந்தால் நைட் மோட் ட்ரை பண்ணும். 6x போயிட்டாலே நைட் மோட்லாம் வேணாம், சிங்கிள் ஷட்டரு டப்புன்னு அடிச்சு அப்படியே டப்புன்னு ஃபோட்டோ எடுத்து டார்க்காக காமிச்சிட்டு போயிட்டே இருக்கும். ப்ராசஸ்லாம் பண்ணாது. ஸோ அதுதான் ஃபேக்ட்டு. ஸோ கேமராவுக்காக அப்படின்னும் போது உங்களுக்கு கண்டிப்பாக நத்திங் ஃபோன் இதுதான் 3A Pro தான் 12Rோட எல்லா ஆஸ்பெக்ட்லையும் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். மொத்தம் அவர் கேமரான்னு கேட்டனால இந்த இடத்துல வந்து இதுதான் கன்க்ளூஷன். ஓகே, அடுத்து Shruti Anandi. Actually, this phone is not powerful for this price compared to Poco, Moto and Nord. Design பார்த்து ஏமாந்துறாதீங்க guys. Even HMD Skyline கூட நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். இதான் சொல்கிறோம். அதாவது இது எப்படி ஆயிடுதுன்னு பார்த்தனாடா,
ஹெச்எம்டி ஸ்கைலைனே ப்ரைஸ் கம்மியாகி 30K கீழே வந்துச்சுன்னா இப்போ ஆக்சுவலாக ஒர்த்தியான ஒரு டிவைஸ் தான். ஏன்னா அவங்க வந்து அந்த ரைட் டு ரிப்பேர் கான்செப்டுக்குள்ளே போயிருக்கிறனால அட்லீஸ்ட் பார்ட்ஸ் பல வருடங்களுக்கு கிடைக்கணும். அதுதான் ரைட் டு ரிப்பேர். ஸோ இவங்க சொல்லியிருக்காங்கல்ல இந்த புரிதல், இதை தான் நான் அவங்க எல்லாருக்கிட்டையும் எதிர்பார்க்குறேன். நான் திரும்பியும் சொல்கிறேன், நத்திங் ஃபோன் வந்து மொக்கன்லாம் கிடையவே கிடையாது சரியா. அதே சமயம் விக்கி வந்து சும்மா டிவிடியில் பேசுறது எல்லாத்தையும் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கணும்னு அவசியமும் கிடையாது. இனிமேல் பேசாமல் என்ன ஒன்று சொல்கிறேன், ஏங்க நான் இப்போ உண்மையாக பேசுகிறேங்க, இது சீரியஸான ஒரு ஃபேக்ட் அப்படின்னு விக்கி இப்படி கையை ரைஸ் பண்ணி பேசுவான். இனிமேல் நாசி சல்யூட் மாதிரி அவன் வந்து இனிமேல் எங்கள் கீக் சல்யூட் அடிப்பான் அப்படி சரியா. அப்படி கையை அப்படி மேலே வச்சுட்டு இப்போ நான் சொல்வது அனைத்தும் உண்மையே, நத்திங் ஃபோன் ரொம்ப நல்லா இருக்கு, அதிசயமா இருக்கு, புது அப்டேட் நல்லா இருக்கு அப்படின்னு அவன் சொன்னான்னா நீங்க ஒத்துக்கலாமே தவிர கையை தூக்காம அவன் பேசினா ஒத்துக்காதீங்க இனிமே. டிவிடில ஆமா டிவிடில இதுக்கு ரிவ்யூல பேசிக்கிட்டு ஃபுல்லா இப்படியே வச்சுக்க, நான் கயிறு வேணா கட்டிடுறேன். ஒன்று ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னா சிஎம்எஃப் கயிறை கழுத்துல கட்டி விட்டுறேன், அவ்வளவு கடுப்பா தான் இருக்கும். நிக்கில் ராஜ்குமார் ப்ரோ எம்பார்கோக்கு அப்புறம் ஐபோன் 16 Plus vs 3A Pro சைக்கிள்ல போய் வீடியோ எடுத்து போடுங்க. கண்டிப்பா உண்டு ப்ரோ, கண்டிப்பா உண்டு. அது கொஞ்சம் ரிஸ்க் இருக்கு, நான் அதை முயற்சி பண்றேன். ஏன்னா 2 ஃபேக்டர் இருக்கு. இதெல்லாம் நான் சொன்னேன்னா நீங்க எல்லாரும் எப்படி தெரியுமா யோசிப்பீங்க, யோ இன்னும் எவ்வளவு யோசிக்கிற அப்படின்னு சொல்லுவீங்க. ஆக்சுவலா என்விரான்மெண்டல் லைட் வெறும் 5 நிமிஷத்துல மாறும். இப்போ நான் 5:45க்கு நத்திங்ல எடுக்கிறேன் அப்படின்னா 5:50க்கு ஐபோன்ல எடுக்கிறேன்னா பரவாயில்ல, ஐபோன்ல பெரிய சென்சார் இருக்கு, அதை என்ஜாய் பண்ணிடும்னு வச்சுக்கோங்க. இதுவே 5:45க்கு ஐபோன்ல வீடியோ எடுத்துடுறேன், 5:50க்கு திரும்ப அதே வழியில அதே மாதிரி சைக்கிள்ல பிடிச்சிக்கிட்டு இதை நான் போறேன் அப்படின்னா லைட் கொஞ்சம் கம்மியாயிடுச்சுன்னா பாவம் இது கதரும். அப்போ இந்த இடத்துல இன்இக்வாலிட்டி வந்துடும், ப்ராப்பரான ஒரு டேட்டா கிடைக்காது. அப்போ நான் என்ன பண்ண வேண்டியதா இருக்கும்னா, இதை கேட்டால் நீங்க சிரிக்கலாம், எய்தர் என்கிட்ட ஹோல்டர் இருக்கணும், 2 ஃபோனையும் அட் டைம் மாட்டி ஒரே கையில் அப்படி பிடிச்சிட்டு போற மாதிரி எனக்கு ஒரு ஹோல்டர் வேணும். அப்படி இல்லைன்னா ஃப்ரண்ட்ல வந்து நம்ம நண்பர்கள் யாராவது கொஞ்சம் ரோட்ல யாரும் குறுக்க வராமல் பார்த்துக்கிட்டாங்கன்னா எப்பயும் 2 கை ஓடுற மாதிரி 2 கையும் ஓட்டு வீடியோ எடுத்துட முடியும். சரி இது ஏதாவது பண்ணணும், அப்படி பண்ணாதான் எடுக்க முடியும், அப்படி இல்லைன்னா முடியாது. ஆனால் கண்டிப்பாக நான் முயற்சி பண்றேன். சூப்பர். அடுத்து நீரோ ஃபீட் guys nothing 3A and Pro அட்டும் பட்டன்ஸ் வாபுல் ஆகுதா, வால்யூம் கீ பட்டன்ஸ் இப்படி ஒன்றும் ஆன மாதிரி எனக்கு தெரியல. அது இதுல டிசைனே அப்படிதான் இல்ல இதுல அந்த அளவுக்கு இல்ல. இதுல பவர் பட்டன் லைட்டா ஆடுது, ரொம்ப லைட்டா. எசென்ஷியல் கீ நல்லா ஆடுது, ஏன்னா அதோட டிசைனே அந்த மாதிரி. ஆனா 2A இங்க இருக்கு, அதுல பாரு வேணா, இதுல சப்பையா இருக்கும், இதுல ஆடாது. இதை கொஞ்சம் மேலோட்டமா இது பண்ணிருப்போம். அதுல அவ்வளோ ஆடல. இதுலயும் வால்யூம் கீ ஆடல, எசென்ஷியல் கீ தான். 3A ப்ரோல ஆடல. நான் இதுதான் சொன்னேன், எசென்ஷியல் கீ தான் உனக்கு ஆடும். நீ கை வச்சு பார்த்தனா தெரியும் பாரு, அதுதான் ஆடும். பவர் பட்டன் கூட அவ்வளோ ஆடாது. எசென்ஷியல் கீ தான் இருக்கலே ஆடுது, அதுக்கப்புறம் பவர் பட்டன் லைட்டாக ஆடுது, வால்யூம் ராக்கர் ஆடல. சூப்பர். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இவங்களதுல பவர் பட்டனே ஆடுது, வால்யூம் ராக்கரும் இப்படி பிடிச்சி. ப்ரோ எல்லா ஃபோன்லையுமே இப்படி பிடிச்சி ஆட்டினீங்கன்னு வைங்களேன், இருக்கிறதுலேயே இந்த மாதிரியான ஏரியாவில் நச்சுன்னு யார் பண்ணுறா? இவன் பட்ஜெட்டுக்கு இது நியாயம் இல்லாத. இது நல்லா இருக்குங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக இதில் பட்டனு. ஆனால் இவன் பட்ஜெட் என்ன, இவன் ஆடல 1 லட்ச ரூபா. லட்ச ரூபா ஃபோனை போயிட்டு நான் இப்போ கம்பேர் பண்ண முடியுமா? ஆதித்யா சிவம், ஐ எம் நத்திங் ஃபோன் 2 யூசர், கேமரா லுக்ஸ் ப்ராமிசிங் இன் 3A சீரிஸ் பட் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் நத்திங் ஃபோன் 3. புத்திசாலி ப்ரோ, நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் ரொம்ப புத்திசாலித்தனமாக யோசிச்சிருக்கீங்க. ஆனால் 3 வந்து 8S லிட்டோட வரும், அதுதான் எக்ஸ்பெக்டடு. ஃபோன் கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கும், LTPO பேனல் இருக்கும், மெட்டல் பில்ட் இருக்கும், கிளிஃப் லைட் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஜோக்காக இருக்கலாம் கிளிஃப் லைட் எக்ஸ்ட்ரா இருக்குங்கிறதுலாம், நிஜமா இதில் எதுக்கு இருக்குன்னு கேட்க தோணுதுன்றேன். அதுலயாவது என்ன ஆகும்னா, இங்க இருக்கும், இந்த சைட்ல இருக்கும், ஒவ்வொன்றுத்துக்கு ஏதோ ஒரு பர்பஸ் இருக்கும். பேட்டரி சார்ஜ் வரும்போது இங்க காட்டும், வேற ஏதாவது டைமருக்கு இங்க காட்டும். ஏதோ ஒன்று ஸ்டார்டிங்ல இருந்தே அதை ஒழுங்கா யூஸ் பண்ணல, யூட்டிலிட்டி அது முன்னாலே தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், புவர் இம்ப்ளிமெண்டேஷன். அதனால இவர் வந்து இப்போ 2 யூசரு 3A நல்லா இருக்கு அப்படின்னும் போது அநேகமா 3 கண்டிப்பா நல்லா இருக்கும். வெயிட் பண்ணு. கார்த்திகேயன், போட்டோகிராஃபி பிக்சல் 7க்கு ஈக்குவலா ப்ரோ? நான் கிளம்புறேன் ப்ரோ, வேலைக்கே ஆகாது, ஆணியே பிடுங்க முடியாது. பிக்சல் வந்து ரொம்ப கன்சிஸ்டன்ட் ப்ரோ. நாங்கள் சும்மா செக் பண்ணி பார்த்தோம், நியாயமற்ற கம்பேரிசன் தான் இருந்தாலும், அதுக்கும் நான் ஒரு சில இடத்துல பேசியிருப்பேன். பிக்சல் எனக்கு பிடிச்ச விஷயமே என்னன்னா, 27,000 ரூபாய்க்கு இன்கேஸ் இப்போ பிக்சல் 7 கிடைக்குதுன்னா அதில் எடுக்கிற ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து 1 லட்ச ரூபாய்க்கு கிடைக்கிற ப்ரோ 9 ப்ரோவுக்கு 90% கிட்ட வந்துடும். டிஃபரன்ஸே அவ்வளோ மைனர் தான். அதுதான் எனக்கு வந்து கூகுள் கிட்டையும் சாம்சங் கிட்டையும் பிடிச்சிருக்கு. இப்போ சாம்சங்ல S23 FE எடுத்துக்கோங்க, அதுலேயும் நல்ல ஒரு 3 கேமரா இருக்கும், 30,000 ரூபாய்க்கு கிடைக்கும். அதுலயும் வீடியோ 4Kலேருந்து எல்லாம் எடுக்க முடியும், ஃப்ரண்ட்லயும் ரியர்லயும். 1 லட்ச ரூபாய்க்கு வாங்குற S25 அல்ட்ராலையும் இப்போ அதே தான் எடுப்போம். ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் பார்த்தோன்னா மைனராக தான் இருக்கும். எங்கேயாவது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் சுச்சுவேஷன்ல மட்டும்தான் அந்த பே பண்ண காசையே நம்ம என்ஜாய் பண்ணுவோம். டெலிஃபோட்டோ அதனால என்ன ஆகுதுன்னா, எனக்கு என்னன்னா, மற்ற பிராண்ட் மாதிரி இப்போ இவங்க பண்ண முடியுமானா அதுதான் இவங்களுக்கு பெரிய சேலஞ்சா இருக்கு. இப்போ கூகுள் கிட்ட எனக்கு ஏன் பிடிக்கும் அப்படின்னா, இந்த பாயிண்ட்டையும் நான் சொல்ல முடியும்.
சாம்சங்காவது 2400ங்கிறது நார்மல் நம்பருக்கும் 2400E அப்படின்னு ஒன்று ஆட் பண்ணி எஃப்இன்னு சொல்கிறதுக்கும் கூகுள் எப்போ பாரு எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தவிர இந்த தடவை ஏதோ G4 அதில் வந்து G3யோட மாடம்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம். பட் 6Aல என்ன இருக்குன்னு கேட்டால் 6Aலையும் G1 தான் இருக்குன்னுவாங்க. 6 Proல என்ன இருக்குது அதுலேயும் G1 தாங்க இருக்குது அப்படின்வாங்க. ஆனால் ஆப்பிள் கூட என்ன பண்ணுவாங்க தெரியுமா, வாண்டடாக டிஃபரன்ஸ் கட்டுறதுக்காக ஒரு GPU கட் பண்ணி விட்றது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலையாவது பார்ப்பாங்க. ஆனால் இவங்க அதெல்லாம் பண்ணுறதில்ல. ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக தான் எனக்கு ஃபீல் ஆகுது. கால் ரெக்கார்டிங் அப்படிங்கிற ஒரு சாதாரண விஷயத்தை இந்தியா ரீஜன் பேஸ்டாக கொடுக்குற வக்கு இல்லாதனால தான் நான் பிக்சல் வந்து இப்போதைக்கு அசிங்கமாக நினைக்கிறேன். அப்புறம் வெங்கட் விஜயகுமார், இந்த ஃபோன் நத்திங் ஸ்டோரில் வாங்கலாமா, ஃப்ளிப்கார்ட்டை நம்ப முடியல ப்ரோ. சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ப்ரோ. நம்மளதுல அது என்ன ஸ்பென்சர் தானே இருக்கு. ஸ்பென்சர் போயிடுங்க, நேரில் வந்து கிடைக்குதான்னு கேளுங்க, உங்களுக்கு நல்ல அனுபவமாக இருக்கும். சேல்ஸ் அது எங்க இருக்கு அது தெரியல. ஸ்பென்சருக்குள்ள தான் இருக்கு. ஆனால் ஏதோ ஒன்று மெயினானது முக்கியமானது ஸ்பென்சர் அஃபிஷியல் இருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஸ்பென்சரில் இருக்கிற சர்வீஸ் சென்டர்லேயே ஒரு சேல்ஸ் பிளேஸ் வைக்கிறது ரொம்ப ஈஸி. ஆமாம். நோக்கியாவுக்கு முன்னெல்லாம் நோக்கியா கேர் அண்ணா நகர்லாம் நான் போகும்போது கேர் இருக்கிற அதே இடத்துல நோக்கியா ஸ்டோருன்னு தனியாக ஒரு சின்ன போர்டு வச்சிருப்பாங்க, நோக்கியா ஷாப் அப்படின்னு. அந்த இடத்துல ஒரு பர்சன் மட்டும் நிற்பாங்க, நோக்கியா ரெப்ரஸன்டேட்டிவ் தான். அவங்க வந்து உங்களோட ரெக்குயர்மெண்ட் கேட்டு உங்கள் ரெக்குயர்மெண்ட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரியான டிவைஸ் எடுத்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நத்திங் பண்ணலாம், நல்லாயிருக்கும். அடுத்து சாய் வெங்கட், என்ன சார்ஜர் ப்ரோ வாங்குறது? நான் CMF 65 வாங்கலாம், இல்லை 33 வாங்கலாம். இமானுவல் ப்ரோ என்ன சொன்னார்னா, நியூ ரிப்பப்ளிக்னு ஒரு பிராண்ட் இருக்குல்ல, நியூ ரிப்பப்ளிக் பிராண்டு, அந்த இது அப்புறம் வேற ஏதோ ஒரு பிராண்டு இதெல்லாம் சொன்னாங்க. இவங்க கிட்ட இருக்கக்கூடிய 65 வாட் கேன் சார்ஜர் வித் மல்டி போர்ட் வந்து காரைக்காலில் 1300 ரூபாயா. இன்ஸ்டாமார்ட் ஜெப்டோலயே கிடைக்குது. அது என்ன ஆகுதானா ஒரு 300-400 ரூபா வித்தியாசம் வருதாண்ட பாரத்து. 300-400 ரூபா வித்தியாசமா? 300-400 ரூபா வித்தியாசம் வர அளவுக்கு இருக்குன்னு சொல்லி யாருன்னா இமானுவல் ப்ரோ சொன்னாங்க. அந்த பரத் சொன்ன மாதிரி இப்போ ஜெப்டோலயே ஆர்டர் போட்டு தான் வாங்கிட்டார் அவர். ஆமாம், 1300 ரூபாய்க்கு அதுக்கு தான் வாங்கினேன், 65 வாட்டுனாரு. ஸோ அதெல்லாம் கூட நல்ல சார்ஜர் தான் ப்ரோ. எல்லாருமே 1 இயர் வாரண்டி சொல்லுவாங்க. நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இஷ்டத்துக்கு. இப்போ ட்ரெயினில் சில சமயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஓவர் வோல்டேஜ் இந்த மாதிரியான பிரச்சனைகளில் சார்ஜர் தெரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை நம்ம கெஸ் பண்ண முடியாது, பட் மற்ற விஷயங்களை பண்ணலாம்ல. ஸோ அதான் சொல்ல வரேன். சூப்பரே. I am Satya. Please do a detailed review on 3A before sale. Can we use Honor 100-watt charger to charge Nothing 3A? As it has 45 watts charging support, will it impact the phone if you use 100 watts? 50 வாட்டா? இது 50 வாட் தானே? 50 வாட் தானே 3A? அதுல 45 வாட் இருக்கான் 100 வாட்ஸ் சார்ஜர்ல சப்போர்ட். ஓ அப்படியா? அப்படின்னா ஒர்க் ஆகும் ப்ரோ. PD 45 வாட் சப்போர்ட் இருக்குன்னா ஒர்க் ஆகும். என்ஜாய் பண்ணுங்க. have Vivo NR support. அது வந்து நம்ம ஜியோ சிம் போட்டு யூஸ் பண்ணாதான் தெரியும் வாய்ஸ் ஓவர் நியூ ரேடியோ ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. பட் நான் இப்போ யாரை கேட்டாலுமே ஜியோ போட்டு யூஸ் பண்ணுற எல்லாருமே வந்து என்ஜாய் தான் பண்ணுறாங்க. வாய்ஸ் ஓவர் நியூ ரேடியோ ஒர்க் ஆகிற மாதிரி தான் இருக்குது. வாட்ஸனும் ஏர்டெல், நானும் ஏர்டெல். ஸோ அதனால் எங்களால் இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் விவோ என்ஆர் ஒர்க் ஆகுதாங்கிறத உறுதியாக சொல்ல முடியல. நீ ஏர்டெல் தான்ல விக்கி. நம்ம இவன் பரத்துட்டானு நாங்கள் கொடுத்து பார்த்துட்டு அப்கமிங் வீடியோவில் சொல்கிறோம். பரத்தோட சிம்மை போட்டோன்னா எங்களுக்கு விவோ என்ஆர்னு காமிச்சிரும். அப்படி காமிச்சிருச்சுன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறோம் ப்ரோ. ரூபேஷ், டிஸ்பிளே ப்ரொடெக்ஷன், UFS ஸ்டோரேஜ், ட்ராக்கிங் டெக்கில் பார்த்தா ரெண்டுமே UFS 2.2ன்னு தான் சொன்னாங்க. ஆமாம் ப்ரோ, அது 2.2 தான். அது அட்லீஸ்ட் வந்து 3A ப்ரோலையாவது 3.1 கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டாங்க. இதில் இன்னொன்று என்னென்னா இதே மாதிரி தான் என்னாச்சு ரெட்மி Note 14 Pro Plus இருக்கு இல்லையா, அதுவும் பார்த்தீங்கன்னா இதே கன்ஃபியூஷனில் இன்னி வரைக்கும் இருக்குது. 2.2 3.1 நீங்கள் எங்கே போனீங்கன்னாலும் கன்ஃபியூஸ் பண்ணி வைப்பானுங்க. 128GB 256GB, இந்தியாவில் கேட்டால் 2.2, சைனாவில் கேட்டால் 3.1, இல்லாட்டி குளோபலுக்கு 2.2, இந்தியாவுக்கு 3.1, ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது ப்ரோ. இதானா 2.2 தான். 2.2 தான். இப்போ 2.2ங்கிறனால வந்து ரியல் வேர்ல்டில் நிறைய பாதிப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு இருக்காது. ஆனால் உங்களுக்கு எப்போ வருத்தமாக இருக்கும்னா வெக்கமே இல்லாமல் அந்த போக்கோ F6 மாதிரியான ஃபோனு, போக்கோ X6 Pro அதெல்லாம் 20,000 ரூபாய் கீழேயே LPDDR5X RAM கொடுத்து அது கூடவே UFS 4.0 கொடுக்குறத பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். என்ன அவங்க அதெல்லாம் கொடுக்குறாங்க, நீங்கள் எதுவுமே கொடுக்க மாட்டேற அப்படின்னு உங்களுக்கு கேட்க தோணும். மற்றபடி ரியல் வேர்ல்டில் உங்களுக்கு ரொம்ப பாதிக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரியல் வேர்ல்டு பாதிப்பு எதுவுமே நீங்கள் அவ்வளோவா அப்சர்வ் பண்ண மாட்டீங்க ஃபோனை யூஸ் பண்ணும்போது. ரைட்டு. வாங்கி வெளிநாட்டில் சிம் யூஸ் ஆகுமா? ஆகும் ப்ரோ. அரவிந்த் ராஜ் என்ன கேட்டிருக்காருன்னா இந்தியாவில் ஃபோன் வாங்கிடுறேன், வெளிநாட்டில் போய் நான் சிம் போட்டு யூஸ் பண்ணுவேன். ஆனால் இப்போ இதில் ஒரு மேட்டர் மட்டும் இருக்குடா. என்னன்னா சில சமயங்களில் பேண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிற மாதிரியான 5G ஏதாவது அந்த லொக்காலிட்டியில் இருந்ததுன்னா 5G மட்டும் வேலை செய்ய மாட்டேங்குது. இது ஒரு சிலர் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க ப்ரோ. சரியா? இப்போ ஐஃபோன்லேயே வந்து லேட்டஸ்ட் ஐஃபோனே வாங்கினாலும் கூட அது வந்து சப்போஸ் அந்த ரீஜனுக்கு ஏதாவது லாக் பண்ணியிருந்தாங்கன்னா வேலைக்கு ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் பார்த்தேன். மற்றபடி ஐஃபோனும் சரி கூகுளும் சரி ஓரளவுக்கு குளோபல்னு தான் வரும். சாம்சங் அது ரீஜனல் ஸ்பெசிஃபிக்காக இந்தியன் சிம் ஒன்லி, துபாய் சிம் ஒன்லி, US சிம் ஒன்லின்னு போட்டு சுற்றிட்டு இருப்பான்.
ஸோ இதுலலாம் அவ்வளோ பிரச்சனை இல்லை. பட் இந்த டிவைஸ் நத்திங்கை பொறுத்த வரைக்கும் நத்திங்க உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகுது இந்தியன் சிம் ஒன்லி இல்லாமல் அந்த மாதிரி தான் ஆக்டிவேட் ஆகுது. சிம்மை போட்டு தான் ஒரு தடவை ரீசெட் பண்ணாலே சிம்மை போட்டு தான் நம்மளால் ஆக்டிவேட் பண்ண முடியுதுன்றது ஒரு ஃபேக்ட். இது வந்து முன்னே ஐஃபோனில் இருந்தது, அவங்களே தெரிஞ்சிட்டாங்க. பட் இவங்க வந்து ஃபஸ்ட் டைம் ஆக்டிவேஷனுக்கு சிம்னு சொல்கிறது நல்லாயிருக்கும். பட் எல்லா தடவையும் ரீசெட் பண்ணதுக்கப்புறம் சிம்முங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இது செக்யூரிட்டி ஆஸ்பெக்டில் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு நான் வந்து சந்தோஷப்படுறேன். செக்யூரிட்டி ஆஸ்பெக்டுக்காக தான் பண்ணுறோம். யாராவது திருடிட்டு போனால் ஃபோனை ட்ராக் பண்ணும்போது சிம் போட்டால் தான் அந்த ஃபோனை கான்ஃபிகரே பண்ணி செக் பண்ண முடியும் அப்படின்னும் போது சிம் போட்டதுமே நான் கண்டுபிடிச்சிடும் அப்படின்னு சொல்கிறீங்களா, எனக்கு அது ஹாப்பி தான். இருந்தாலும் ஒரு அன்றாட வாழ்க்கையில் கேஷுவல் யூசர் எல்லாருக்கும் சில சமயங்களில் கடுப்பாகலாம். பட் இங்கே ஃபேக்ட் என்னன்னா நம்மள மாதிரியான ஆளுங்களுக்கு தான் கடுப்பாகுது. ஏன்னா நம்ம மாற்றி ஒருத்தர் கடையில் டிவைஸ் போகிறனால கடுப்பாகுது. இதுவே வந்து பெருசா தெரியாது. ஒரு தடவை அவங்க பண்ணாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு ரீசெட் பண்ணுறதே பெருசு இல்லையா, அவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஆனால் இந்த ஒரு விஷயம் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அப்புறம் இவங்க பாட்டு இங்கே வாங்கிட்டு போயிடுவாங்க. ஜெர்மனியில் போய் சிம்மை சொருக்குனீங்கன்னா ஒர்க் ஆகுமான்னு தெரியல. வாஸ்தவம் தான். நாதீஷ் நவீன், நத்திங் ஃபோன் 2A ப்ளஸ் ஆர் நத்திங் ஃபோன் 3A? ஃபோன் 3A. 2A ப்ளஸ்ஸா 3A வேணா 3A தான் ப்ரோ. சரியா, 2A ப்ளஸ் இப்போதைக்கு கொஞ்சம் நல்லா ஃபோட்டோ எடுக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் 3A அதோட நல்லா இருக்கும். அங்கே தான் ட்விஸ்ட்டு. 3Aக்கு மேபி இன்னும் அப்டேட்ஸ் வரணும் போல. இன்னொன்று என்னன்னா 3Aல ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளால் 4K வீடியோ எடுக்க முடியாது, 2A ப்ளஸ் எடுக்க முடியும். ஸோ 2A ப்ளஸ் உங்களுக்கு 4K வீடியோ ஆஸ்பெக்டில் அட்வான்டேஜ் கொடுக்கும். மற்றபடி வந்து உங்களுக்கு 3A ஓகே, ட்ரிபிள் கேமரா அட்வான்டேஜ் தான். கார்த்திகேயன் கே, அந்த பிளாக் டிஸ்பிளே இஷ்யூ இருக்கா? நான் செக் பண்ணேன் ப்ரோ, இருக்கிற மாதிரியும் இருக்குது இல்லாத மாதிரியும் இருக்குது ப்ரோ. பூசின மாதிரியும் இருக்குது பூசாத மாதிரியும் இருக்குது. நான் அந்த பேட்மேன் ட்ரைலர்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு சில இடங்கள்ல அப்படியே ஒரு மாதிரி க்ளவுட் மாதிரி திடீர்னு தெரிகிற மாதிரியும் இருக்குது, தெரியாத மாதிரியும் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப அதிகமாக அந்த மாதிரி பார்க்குற ஆள் இல்லை ப்ரோ. இப்படியே டிஸ்பிளே வந்து இந்த இடத்துல கலர் மாறுதா, இந்த இடத்துல இப்படி போகுதான்னு ரொம்ப பார்க்குற ஆள் இல்லை. ஸோ யதார்த்தமாக என்னோட யூஸ் ஆஸ்பெக்டில் நான் சொல்கிறேன். ஒரு சிலர் ரொம்பவே இந்த கலர் சென்சிட்டிவ், கலர் ஷிஃப்டிங் சென்சிட்டிவ்னும் போது அவங்க பார்க்க வாய்ப்பு இருக்குது. PWM டிமிங்கும் நமக்கு அப்படி தானே. லோ லைட்டில் வந்து நான் S23 அல்ட்ராவோ கிட்டத்தட்ட 1.5 வருஷம் மேலே யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு ஆனால் கண்ணில் வந்து இரிட்டேஷனோ, கண் எரிச்சலோ, கண்ணில் தண்ணி வரதோ மாதிரி வந்ததில்லை. சைனீஸ் ஃபோனும் யூஸ் பண்ணுறேன், எனக்கு வந்ததில்லை. ஆனால் ஒரு சிலருக்கு எப்படி இருக்குன்னா சைனீஸ் ஃபோன்லேருந்து சாம்சங்கோ, ஆப்பிளோ, கூகுளுக்கோ போனால் கண் எரியுதுங்கிறாங்க இல்லையா. ஸோ ஒவ்வொருத்தரும் அது வந்து ரொம்பவே கேஸ் சென்சிட்டிவாக ஃபீல் ஆகுது. எனக்கு ஒரு வேளை கண்டுபிடிக்கிற அந்த தகுதி இல்லையோ, நம்ம என் கண்ணால் அந்த அளவுக்கு கண்டுபிடிக்க தெரியல போல். மேபி வேறு யாராவது கண்டிப்பாக இதை பற்றி செக் பண்ணுறாங்களான்னு நம்ம பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மளோட கம்யூனிட்டிலே இருக்கிற ஒரு சிலர்கிட்ட கேட்டு சொல்கிறேன். அப்படியும் இல்லையா, யாராவது நேரில் வரும்போது அவங்க கிட்ட ஃபோனை கொடுத்து அந்த பேட்மேன் வீடியோ போட்டு அவங்கள டார்ச்சர் பண்ணுறேன். அவ்வளோதான், இதை தவிர என்ன பண்ணுறது. சூப்பர், யுவர் ஸ்பைடர் பாய் 3A ப்ரோவில் மேக்ரோ ட்ரை பண்ணி போடுங்க ப்ரோ. ஓகே ப்ரோ, கண்டிப்பாக மேக்ரோ சாம்பிள்ஸ் இன்னும் ஒரு 5-6 சாம்பிள் வரும் ப்ரோ, பாருங்கள். Dr. Selva Kumar, is Nothing 3A really worth our social media influence or just hyping it? I think only the camera difference between Nothing 3A and 3A Pro. For still buy, I feel Nothing 3A is worth than Nothing 3A Pro for that money. யதார்த்தமான விஷயத்தை நான் சொல்கிறேன். அது ரொம்ப பெயின்ஃபுல்லாகவும் இருந்தது. ஆக்சுவலாக ஒரு டெஸ்ட் ஒன்று பண்ணி பார்த்தேன். 30x வரைக்கும் ஜூம் போகலாம் 3Aல. இவங்க வந்து என்னன்னா இப்போ 12GB RAM கிடையாது 3Aல, கரெக்டாக 8GB தான். அந்த ஒன்று வந்து அதான் 856. இது வந்து ஒரு தேவையில்லாத வன்மம் மாதிரி இருக்குது, கடுப்பாக இருக்குது. இதுதான் ஆக்சுவலாக கடுப்பு. இப்போ 12-256 நான் வந்து ஏன் 3Aல வாங்கக்கூடாது? இந்த கேள்வியை கேளுங்க கால் போய்ட்டு. ஆப்ஷன் இருக்குது, இந்தியாவில் ஏன் இல்லை? இந்தியாவுக்காக நான் ரேட்டு குறைகிறேன், இந்த கதெல்லாம் கரெக்டுங்க. நீங்கள் இந்தியாவில் ஏன் 12-256 இல்லை? நான் வந்து 3A ப்ரோவோட ப்ரைஸுக்கு 3A வாங்க தயார்னே வைங்க. 3A ப்ரோவோட என்ட்ரி லெவல் ப்ரைஸ் இருக்கு இல்லையா, அந்த ப்ரைஸ்க்கு 12-256 3A கிடைக்குதுன்னா நான் வாங்க ரெடினே வைங்களேன். நான் செக் பண்ணும்போது எப்படி இருந்ததுன்னா 30x வரைக்கும் போக முடியுது. 30x ஜூம்டு ஃபோட்டோஸ் வந்து இதில் இருக்க 30x ஜூம்டு ஃபோட்டோஸ் மாதிரி தான் இருக்குது. ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, ரொம்ப மைனர் ரொம்ப மார்ஜினல். அது பார்க்கவே முடியல. எங்கே டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னா இதுக்கு ஃபோக்கல் லென்த் ஆஸ்பெக்டில் இதுக்கு வந்து மேக்ரோ ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. அதெல்லாம் அந்த அளவுக்கு எடுக்க முடியல. அதுக்கு வந்து ரொம்ப தூரமாக தான் நம்ம 25 சென்டிமீட்டர்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்க, ஒரு அடி கிட்ட அவ்வளோ தூரத்தில் இருந்தால் அதில் மேக்ரோவே எடுக்க முடியும், இல்லைன்னா 3Aல. பட் இது வந்து உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ்லேயே மேக்ரோ எடுக்க முடிஞ்சது. ஆனாலும் மறுபடியும் சொல்லிடுறேங்க, இந்த பட்ஜெட்டில் எனக்கு தெரிஞ்சு மேக்ரோ ஆஸ்பெக்டில் இதுக்கு முன்னாடி யாராவது ரெட்மி நோட் 10 ப்ரோ சீரிஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க டெலிமேக்ரோ 5MP வச்சு எடுத்திருப்பீங்க. நான் ஒத்துக்கிறேன், அந்தளவுக்கு க்ளோஸ் போக முடியாது எங்களால். ஆனால் நத்திங்கால என்ன பண்ண முடியுதுன்னா இந்த பட்ஜெட்டில் இப்போ யாரும் கொடுக்காத அளவுக்கு ஒரு மேக்ரோ கொடுக்க முடிஞ்சிருக்கு. ஸோ 30,000க்கு நீங்கள் வந்து எடுக்கக்கூடிய மேக்ரோ, அந்த பொறுமை இருக்கணும், ஃபோக்கஸ் வந்து கொஞ்சம் ரொம்பவே கிரிட்டிக்கலான ஒரு விஷயம் தான். எடுத்துட்டிங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரியான சாம்பிள்ஸ் இந்த மாதிரி நீங்கள் எடுக்க முடியும். ஜூம் பண்ணிங்கன்னா குவாலிட்டி இருக்காது. இதுக்கு தான் வந்து ஆப்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ ஆப்டிக்ஸு, சென்சார் எல்லாமே நல்லா இருந்ததுன்னா நத்திங் ஃபோன் என்ன ஆகிடும்னா 30,000க்கு மேலே 60,000 ஆகிடும். இதுதான் பிரச்சனை. அருண் கார்த்திகேயன் கடைசி கமெண்ட்டு, கேம்பெயினில் எவ்வளோ காசு வாங்கினீங்க? எந்த இல்லை நம்ம என்னத்த கேம்பெயின்? அது ஆக்சுவலாக ஒன்றும் இல்லைங்க, நானும் காசு கேட்டுட்டு தான் இருக்கேன். எனக்கும் இப்போ நியாயமாக பார்த்தா இந்த டீமில் பாருங்களேன்,
தனிப்பட்ட முறையில் அண்டர் த டேபிள் டீலிங் இவங்க யாருக்கும் தெரியாமல் விக்ரம் வேதா மாதிரி நான் வேணா பண்ணலாம். அந்த கதையும் அப்படி தான் இருக்கும். மாதவன் மாதிரி வரப்பா அப்படியே வரப்பா வந்து பரத் வந்து நியாயம்னு பேசிட்டு சுற்றிட்டு இருக்கானா அவனுக்கு தெரியாமல் அண்டர் த டேபிள் நான் தான் வாங்கணும். ஏன்னா அவன் ஜாலியாக கேட்டால் நான் வந்து பிரம்மச்சாரிடாங்கிறான். சரியா? அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, கஷ்டங்கள்லாம் இருந்தாலும் அவன் வந்து அக்செப்ட் பண்ணுறான். எனக்கு தான் 2 பசங்க இருக்காங்க, நாளை பின்ன நம்மளை நிறைய கேள்வி கேட்பாங்க. அவங்களும் KTMல 1000 cc கேட்டால் நாங்கள் போகிறது. நான் தான் இந்த மாதிரி இனிமேல் பெட்டி வாங்கணும். புரியுதா? பெட்டி வாங்குற நான் தான் வாங்கணும் அப்படின்றத இந்த இடத்துல சொல்லிடுறேன்னா நான் வாங்கின மாதிரி பேசுகிறேன்னான்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். ஓகே, டீசெண்டாக இருக்கா? நல்லா இருக்கு. ரைட்டு, இதெல்லாம் தான் என்னோட கமெண்ட்ஸ் அண்ட் வேறு சில கமெண்ட்ஸோட அடுத்த வாரமாக பார்த்துருக்கு விக்னேஸ்வர் சிவபரணி. பார்க்கலாம், நல்லா யோசிங்க. அந்த ஒரு நண்பர் இருக்கார்ல, அவருக்கு சல்யூட்டு. அவருக்கு வேலை செய்கிற மாதிரி டக்குன்னு யாருக்கும் ட்ரிகர் ஆகலையோ அப்படின்னு தோணுது. ஏன்னா எவ்வளோ அழகாக அந்த செல்வகுமார் அப்படிங்கிற நண்பர் வந்து ஒரு வார்த்தை கேட்டிருக்காரு, சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஹைப் பண்ணுறாங்களா ப்ரோன்னு ஒரு வார்த்தை கேட்டார். பார்த்தீங்களா? கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. எங்களே அறியாமல் ப்ரோ எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, எனக்கு ஒரு படம் பிடிச்சிருக்குன்னா நான் பிடிச்சிருக்குன்னு தான் பேச முடியும். அதை நான் பண்ணலாம். எதை பார்த்தாலும் இவன் பிடிச்சிருக்குங்கிறான்டா, அப்போ நீங்கள் சந்தேகம் பண்ணணும். புரியுதா? ஏன்னா இப்போ ஒரு படம் பார்த்துட்டு வரேன்டா, அது நல்லா இருக்குன்னா நான் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். நான் இந்த மாதம் 30 படம் பார்க்குறேன், 30 படமும் நல்லா இருக்குன்னு சொன்னேன்னா அப்போ நான் யார்? இதே என் கேள்வி. புரியுது. 30 நான் ஒரு 3 படம் சூஸ் பண்ணி சொன்னால் ஒரு அர்த்தம் இருக்குது. அதேமாதிரி இப்போ ஃபோன்ஸ் வருது, மாதம் 30 ஃபோன் வருதுன்னா அதில் ஒரு 4 ஃபோன் நல்லா இருக்குன்னு சொல்லி நான் பேசுகிறேன்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. 40 ஃபோனுமே நல்லா இருக்குன்னா எனக்கே புரியல. 40 ஃபோனும் நல்லா இருக்குன்னா அப்போ பிராண்டு தெரியலையே எனக்கு. 40 ஃபோனும் இப்போ ஒரே பிராண்டில் 10 ஃபோன் இருந்திருக்கும். எதுக்கு சார் 10 நல்ல ஃபோன் விடுறீங்க அட் அ டைமு? கரெக்டாக எனக்கே புரிய மாட்டேங்குது. ஸோ அது வந்து நீங்கள் தான் யோசிக்கணும் இனிமேல். புரியுதா? நாங்கள் ஒரு பக்கம் நாங்கள் யோசிக்கிறது இருக்கட்டும், நாங்கள் தான் ரொம்ப யோசிச்சா அப்புறம் நீங்கள் எவ்வளோ கேம்பெயினுக்கு காசு வாங்கினீங்கன்னு கேட்குறீங்க. இது வேறு எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல. நல்லா பார்ப்போம், இது எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கூட பேலன்ஸ் பண்ணுவார் போல். அதான் வந்து இனிமேல் தானோஸ் மாதிரி அவன் கையில் கத்தியை பிடிச்சி இப்படி பேலன்ஸ் பண்ணி காட்டுவார். பர்ஃபெக்ட்லி பேலன்ஸ்டு. அதை ட்ரை பண்ணுவோம், பார்க்குறேன். Do better news and younger heartbeats. Put the facts, put the facts in the technology streets. Vanakkam geeks, vanakkam geeks, vanakkam. Nan vanamakku naduvilla oru kanakirukku. Smart gadgets and phones mella vanda kirukku. Machi unakku and brand oda pidichirukku. Adu vandu onnu prechana illa talaiva. Tech voice tamil paakava. Innum suda news verum news illa enga heartbeats tala. Put the gadgets, put the facts. பிடிச்சிருந்தா ஒன்னும் தப்பில்ல.